பர்சாத் கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக அஸ்மின் அலி நியமிக்கப்பட்டதை பர்சாத் தலைவர் முஹிதீன் யாசின் உறுதிப்படுத்தியுள்ளார். உலுக்கிலான் சட்டமன்ற உறுப்பினரான அஸ்மின் அலி அடுத்த தேர்தலில் மாநிலத்தை கைப்பற்றும் பணியில் ஸ்லாங்கூர் பெரிகாத்தானை வழிநடத்துவதில் கவனம் செலுத்த விரும்பியதால் பதவியை நிராகரித்ததாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது. பர்சாத் மற்றும் பெரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளராக அஸ்மினை நியமிக்க தாம் ஒப்புக்கொண்டதாகவும் இதனை மீண்டும் வலியுறுத்த விரும்புவதாகவும் முஹிதீன் தெரிவித்துள்ளார். பர்சாத்துவை ஒரு முன் மாதிரியான கட்சியாக மாற்றுவதை தாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் 2ஆம் தேதி பர்சாத்துவின் கட்சி தேர்தலில் அஸ்மின் வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று காலை 11:30 மணி அளவில் அலோர் காஜா நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக கொண்டுவரப்பட்ட கைதி கை விலங்குடன் தப்பியதாக அலோர் காஜா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அசாரி அபு சமா தெரிவித்துள்ளார். தப்பி ஓடிய ஆடவர் வெளிநாட்டினர் என்றும் அவரின் புகைப்படத்தை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். போதைப் பொருள் விற்பனை தொடர்பான குற்றத்திற்காக சுங்கத்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த அவ்வாடவர் காலை 11:30 மணிக்கு தப்பியதாகவும் அலோர் காஜா முழுக்க காவல்துறையினர் தேடுதலை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஸ்லாங்கூரில் மானிய விலை வீடுகளை பராமரிக்கும் குத்தகை தொடர்பாக அரசு ஊழியர் ஒருவர் 6000 வெள்ளி லஞ்சம் பெற்றதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மாலை 2 மணி அளவில் ஸ்லாங்கூர் மாநில MACC அலுவலகத்தில் அவர் மீது விசாரணை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்கு பின்னர் 40 வயது சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஸ்லாங்கூர் மாநில லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் இயக்குநர் டத்தோ அலியா சலீம் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் 40 வயது அரசு ஊழியர் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ரொக்கமாக 6000 வெள்ளியை லஞ்சமாக பெற்றதாக தெரிய வந்த நிலையில் சந்தேகத்திற்குரிய குத்தகையாளரின் ஆதாரங்களை நீதிமன்றம் ஆய்வு செய்வதாகவும் நீதிமன்ற உத்தரவுடன் அரசு ஊழியரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜொகூரின் முக்கிய நகரங்களில் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி முதல் நேற்று வரை 16 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்துள்ளார். ஓப்ஸ் நோடா எனும் சிறப்பு படையின் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனைகளில் பல்வேறு குற்றங்களுக்காக மொத்தம் 174 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 162 பேர் வெளிநாட்டினர் என்றும் அனைவரும் 18 முதல் 54 வயதினர் என்றும் அவர் கூறினார். கைது செய்யப்பட்டவர்களில் 29 ஆண்கள் வியட்நாம், மியான்மர், பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் 133 பெண்கள் வியட்நாம், தாய்லாந்து, சீனா, லாவோஸ், இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் கூறினார். சுற்றுலாத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் சீன சுற்றுலா பயணிகளிடத்தில் மன்னிப்பு கேட்டது குறித்து பெரிகாத்தானின் மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அமான் ஃபைசால் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். சீன எழுத்துகள் அதிகமாக இருப்பதை சுட்டிக்காட்டிய முன்னாள் பிரதமர் மகாதீருக்கு எதிராக சுற்றுலா அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து மகாதீரின் கருத்தால் சீன சுற்றுலா பயணிகளின் மனம் புண்பட்டிருந்தால் தாம் மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்திருந்தார். நாட்டின் அமைச்சர் ஒருவர் மன்னிப்பு கேட்பது கையாளாத தளம் என்றும் சுற்றுலா அமைச்சர் அற்பமானவர் என்றும் வான் அமான் ஃபைசால் தெரிவித்துள்ளார். சீனாவில் ஆங்கில மொழிகளில் கூட பதாகைகள் இல்லை. அவர்கள் நாட்டு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று வான் அமான் ஃபைசால் சுட்டிக்காட்டினார். மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கும் மலேசியர்களுக்கும் மட்டுமே ரோன் 95 ரக பெட்ரோலை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மலேசியாவில் உள்ள வெளிநாட்டு பதிவு பெற்ற வாகனங்களுக்கும் வெளிநாட்டினரின் வாகனங்களுக்கும் ரோன் 95 ரக பெட்ரோலை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை அரசாங்கம் ஏற்கவில்லை என்றும் ரோன் 95 ரக பெட்ரோலின் அடக்க விலையை விடவும் மலேசியர்களுக்கு மட்டும் மானிய விலையில் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.